ஜனநாயகம் பொறுத்த வரைக்கும் அதோட டேட் வந்து இப்போதைக்கு யாருக்குமே தெரியல. புத்தாண்டு அன்னைக்கு பார்ப்போமே, வந்ததுன்னா பார்ப்போம், வரலன்னா பார்க்க மாட்டோம், அவ்வளவுதான். சார் இப்போ வந்து தேட்ரு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓடிடியில் வர படங்கள் வந்து 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜனநாயகம் படம் எடுத்துருக்கீங்க, இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல. அது ரிலீஸ் ஆச்சுன்னா 8 வாரத்துக்கு அப்புறம் பண்ணுவீங்களா, இல்லை வந்து நீங்கள் போட்ட அக்ரிமெண்ட் எப்படி பண்ணுவீங்களா? இல்லை, அது ஜனநாயகம் பொறுத்த வரைக்கும் அதோட டேட் வந்து இப்போதைக்கு யாருக்குமே தெரியல. அது எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதோட கான்ட்ராக்டில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சேனல் பிஸ்னஸ் ஹெட் முடிவெடுத்து அந்த ரிலீஸ் நடக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் தள்ளி வச்சு கூட ரிலீஸ் பண்ணுவோம். சில சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணி ப்ரொடியூசருக்கும் அவங்களுக்கும் ஒத்து போச்சு அப்படின்னா நம்ம வந்து சில நாட்களுக்கு முன்னாடியே பண்ணுவோம். 8 வாரன்றது 2 மாதம் தானே, அது பிரச்சனை கிடையாது. அது யூஸ்வலாக நம்ம பண்ணுறது வந்து தேட்டர்லேருந்து ஆல்மோஸ்ட் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணுறது. அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. கௌசிக் சார், சோசியல் மீடியாவில் 2-3 நாளாக ஓடிட்டு இருக்கு. ஜீக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக விஜய் சார் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, தமிழ் புத்தாண்டுக்கு வருது அப்படின்னு. அது உண்மையா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி பேட்டி எதுவும் நடக்கலை. அதனால புத்தாண்டு அன்னைக்கு பார்ப்போமே, வந்ததுன்னா பார்ப்போம், வரலன்னா பார்க்க மாட்டோம், அவ்வளோதான். சார் கௌசிக் சார், அது மாதிரி டேரக்டர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி தான். நீங்களும் ஜிக்கு கிட்டத்தட்ட டேரக்டர் தானே, அதனால உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த சீரீஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நான் சொன்ன மாதிரி. ஆனால் படத்தில் வர்றது ஒரு ப்ரைவேட் மினி பஸ் மாதிரி தெரியுது. ஆனால் அந்த ஒரு எபிசோட்லேயும் போடுறப்ப சேலம் டு மேட்டூர் பஸ்ஸே காமிக்கிறீங்களே, என்ன காரணம் அது? எங்களுக்கிட்ட இப்போ ஒரு கொடுக்குற அளவுக்கு ஒரு 200 கோடி 300 கோடி பஸ் இருந்ததுன்னா ஒரு பெரிய பஸ்ஸை வந்து செட்டு போட்டு கூட எடுக்கலாம். நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை பண்ணும்போது ரெவன்யூவும் வரணும். அந்த ரெவன்யூ வரத்துக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அளவுக்கு தான் பட்ஜெட் சில விஷயங்களுக்கு கொடுப்போம். பஸ்ஸுன்றதை காமிக்கணும், அதில் ஒரு கண்டக்டர்ன்றதை காமிக்கணும். அதில் வந்து 50 சீட் இருந்தாலும் அது பஸ்ஸு தான், 60 சீட் இருந்தாலும் பஸ்ஸு தான். அதனால் நம்ம வந்து இப்போ நம்ம வல்சரவாக்கத்துலேருந்து விருகம்பாக்கத்துக்கு மினி பஸ் விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஊரில் இப்போ எந்த ஊரும் நம்ம வந்து அந்த ஷாட் வந்து ஒரு கிரியேட்டிவாக வந்து டைரக்டர் எடுத்துருக்கிற இது. ஆமாம். ஸோ அதில் என்ன அப்படின்றது வந்து அது ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வச்சுருக்காரு. ஸோ அது அந்த டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. டைரக்டர் தேங்க்யூ. டைரக்டர் இல்லை, படத்தில் ரைட்டர் ஒருத்தர் வந்து அவர் எழுதின மாதிரி அவரே பந்தா பண்ணிப்பார். அவங்க எப்பயுமே எழுத்தாளருக்கு அவங்க எழுதுனாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க, என்னோட எழுத்து அப்படி இருக்கும்ன்ட்டு. ஆனால் படத்தில் வந்து நீங்கள் காமிச்சிருப்பீங்க, அவர் எழுதுனது அவர் சொல்லிட்டே இருப்பார். பின்னாடி இருக்க கைதி சொல்லுவார், சார் சுமாராக தான் இருக்குன்ட்டு. எந்த இடத்துல இதை அனுபவப்பட்டீங்க? எந்த கதையை படிக்கும்போது யாரா இவன் இப்படிலாம் எழுதியிருக்கான் அப்படின்னு யோசிச்சிங்களா? அதை எடுத்துகிட்டு வந்து படத்தை உள்ள வச்சிங்களா? ஆக்சுவலாக நான் ஏதாவது கதையை வந்து என்னோட கோரைட்டர் கூட சொல்லும்போது அவர் இதே மறுபடி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆக்சுவலாக எடுத்துட்டேன். எவ்வளோ சுமையாரான கதை, இது ஒர்க் ஆகாதுன்னு அவள் அப்படியே சொல்லுவாங்க. அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுத்து சொல்லியிருக்கேன். சார் கௌஷிக்கு தான் ஒரு கேள்வி சார் இங்கேருந்து சார் இன் ரிகார்ட் டு தான் அந்த தியேட்டர் ஓனர்ஸ் அசோசியேஷன் சொன்னதை பற்றி தான். பட் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு நடிகரோ அல்லது ப்ரொடியூசரோ வந்து டிரெக்டரோ வந்து வெப் சீரிஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறவங்க வந்து படம் பண்ணாங்கன்னா அவங்களை என்டர்டெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் அவங்க பேசுன இந்த ரோஹிணி பன்னீர்செல்வம் போட்ட ஆடியோவில் அப்படி தான் இருந்துச்சு. பட் அப்படி சொல்றதுக்கு அவருக்கு அந்த உரிமை இருக்கா? ஆஸ் பர் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிரகாரமா யாருடைய தொழிலையும் யாரும் முடக்கிறதுக்கான உரிமை கிடையாது. உங்களை போல கார்பரேட் கம்பெனிஸ் ஏன் வாயை மூடிட்டு இருக்கீங்க சார்? இதுக்கு ஒரு பதில் அளிக்க கூட இல்லை சார். ஏன்னா விடுறவங்களதான் நீங்க இது கேட்கணும். நாங்க வந்து அடுத்த ப்ராஜெக்டுக்கு மறுபடியும் முனிஷ்காந்த் சாரை கேட்போம். இப்போ அவர் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாதான் எங்களுக்கு பிரச்சனை. அதாவது நான் ஒன்னே சொல்றேன், இது அறிக்கை யார் விட்டாங்களோ அவங்க கிட்ட நீங்க போய் கேளுங்க, ஏன் இந்த அறிக்கை விட்டீங்க அப்படின்ட்டு. இல்ல சார், அவங்க அறிக்கை விட்டாங்க சார், அவங்க பாட்டு விட்டுட்டாங்க. இப்ப இந்த கேள்வி வந்து ஒரல்ஸ் நான் கேட்டிருக்க மாட்டேன், அதுக்கு நீங்க பதில். ஏன் நீங்க உங்களை போல கார்பரேட் கம்பெனிஸ், ஏன்னா வந்து இது தொழில் முடக்க மட்டும்தான், இதனால பாதிக்கப்படக்கூடியவர்கள் பல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. கேரண்டி இருக்கா சார் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், எல்லா ஆர்டிஸ்டுக்கும், எல்லா படங்களையும் வேலை வாய்ப்புக்கான கேரண்டி எல்லாராலையும் கொடுக்க முடியுமா? கிடையாது. ஒரு டெக்னீஷியன் வீட்டில் சும்மா உட்காந்துருக்காரு அப்படின்னா, ஒரு நடிகன் வீட்டில் சும்மா உட்காந்துருக்காரு அப்படின்னா
அது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்றது அது அனுபவப்பட்டாதான் புரியும். இல்ல அதுக்கு தான் கேட்கிறேன் அந்த கேள்வியே உங்ககிட்ட. இல்ல அதான் அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. இந்த மாதிரி வெளியில போய் நடிக்க கூடாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அதனால வந்து ஓடிடியில் நடிக்கிறதுனால வந்து ஒரு சினிமா பாதிக்கப்பட போறதில்ல. இன்ஃபேக்ட் சில படங்களை விட ஓடிடியில் வர கண்டென்ட் இன்னும் பெட்டராகவே இருக்கு. அது நான் ZEE5 பத்தி சொல்லல, அக்ராஸ் ஓடிடி நான் சொல்றேன். நிறைய ஓடிடி கான்டென்ட் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய படங்களை விட அது பெட்டரா இருக்கு. அதனால யார் என்ன நடிக்கணும், யார் எதுல போய் வேலை செய்யணும் அப்படின்றது அது அவங்கவுங்க உரிமை, அவங்கவுங்களோட டிசிஷன். அது தாண்டி வந்து இல்லை நாங்கள் படத்தில் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னா அந்தந்த ஆர்டிஸ்டோ அந்தந்த டெக்னீஷியனோ போய் போராடணும். ஏன் நாங்கள் நடிக்கக்கூடாது அப்படின்னு கேட்கணும். வேலை வாய்ப்புக்கு கேரண்டி இருக்கா சார்? வேலை இல்லைன்னா இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைன்றது எல்லாருக்குமே தெரியும். 3 வேளை சாப்பிடலன்னா எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு தளத்தில் வந்து ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறாங்க, அதுவும் மரியாதை கொடுத்து சம்பளம் கொடுத்து வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து பாராட்டணுமே தவிர அதை வந்து நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. தேங்க்யூ. ஹீரோயினுக்கு ஒரு கேள்வி. ஹீரோ சார், உங்களை இங்க மேடையில RJ பாலாஜி மாதிரி கமெண்ட் சொன்னாங்க. ஆமா சார். அவ்வளவு கொடூரமா இல்ல, நீங்க அழகா இருக்கீங்க, பிரசாந்த் மாதிரி இருக்கீங்க சார். அவரும் அழகா தான் இருக்காரு, நீங்க மாட்டி விடாதீங்க. அவரும் அழகா தான் இருக்காரு. அவர் நேத்து என்ன ஒரு மேடையில மாட்டி விட்டாரு, அதுக்காக தான் இன்னைக்கு நான் உங்களை கேக்குறேன். என்ன நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, பிரசாந்த் மாதிரி இருக்கீங்க, யாராவது சொல்லிருக்காங்களா? டாப் ஸ்டார் பிரசாந்த். இது வந்து உங்க பர்சனல் வன்மத்தை கக்கற மாதிரி இல்ல பிரசாந்த் சொல்றது உண்மையா சொல்றேன் நான். ஓகே சார், தேங்க் யூ. ஓகேங்களா? என் பர்சனல் வன்மத்தை நான் இந்த மேடையில கக்க போறேன். அவர் மேடையில கக்குனார் நேத்து அவரோட பர்சனல் வன்மத்தை. ஓகேங்களா? வாழ்த்துக்கள். ஹீரோயின் மேடம், உங்களுக்கு இந்த மாதிரி வெப் சீரிஸ் நடிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் டூயட்லாம் இல்லை அந்த ஃபீலிங் இருந்ததா உங்களுக்கு? ஏன்னா ரொம்ப அழகா இருக்கீங்க, 2 பேருக்கும் ஜோடி பொறுத்தா அவ்வளோ பிரமாதமா இருக்குது. ஒரு டூயட் வச்சிருக்கலாமே. இன்னும் ஒரு டியூட்னா பாட்டு கேக்குறீங்களா சார்? பாட்டு இருக்கு சார், அதை கட் பண்ணிட்டாரு டைரக்டர் தான், அவர் தான் கேட்கணும். அதான் இன்னும் கொஞ்சம் இதுவா இருந்தா அது நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய. நல்லா தான் இருக்கும், அது இருக்கு சார். பட் அதை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுக்காக. தேங்க்யூ, நன்றி. முந்திலாம் கவுண்டமணி என்ன வடிவையெல்லாம் நடிக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஜோடிலாம் அழகழகா இருக்கும். தாய் கிழவிலையும் இல்லை, அதுக்கு முன்னால படத்துலையும் இல்லை, இந்த படத்துலையும் இல்லை. நீங்க அதுல ஸ்கிரிப்ட் கதை கேட்கும்போது சொல்லக்கூடாதா ஒரு அழகான ஹீரோயின் இருக்கணும், இந்த மாதிரிலாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் இப்படி கொண்டு போயிருவாங்களே. எப்படி உள்ள பொழப்பையும் இல்லைண்ணே, அதான் அமையுது. ஆனா அதை தாண்டி வந்து இப்ப அதுதான் நிக்குது. அது கொஞ்சம் சிம்பத்தியா வந்து மக்கள் பாக்குற மாதிரி இருக்கு. நமக்கு கொஞ்சம் அதுல ஒரு செல்ஃபியூஸா தான் இருக்கு. அதனால அந்த அளவு கதைக்கலாம் அப்படிலாம் இல்லைண்ணே. நான் மேக்சிமம் டைரக்டரோட ஆர்டிஸ்டா தான் இருப்பேன். இப்ப நான் நடிச்சதை என் கூட எனக்கு ஃபேரா யார் நடிக்கிறாங்கன்னு இதுவரையும் நான் எந்த படத்துலையுமே கேட்டதில்லை. மிடில் கிளாஸ்ல கூட கேட்டதில்லை. நான் நடிக்கும் போது அதுக்கு பிறகு அவங்களா தான் சொன்னாங்க இது மாதிரி இவங்க நடிக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் யாராக தான் நமக்கு வேலை நடிக்கலாம், அதுதான். ஓகே கௌஷிக் சார், அப்புறம் முனிஷ்காந்த் சார். சார், அவங்க 2 பேருக்கும் தான் இப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் புதுசாக ஜெயிச்சு வந்தவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஒரு இது சொல்லியிருக்காங்க, ஓடிடிலையும் வெப்சீரிஸ்லையும் நடிக்கக்கூடாது நடிகர்கள் சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்காங்க. அது நடக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க சார்? கௌஷிக் சார் அண்டு முனிஷ்காந்த். அதாவது ப்ரையர் கமிட்மெண்ட்ஸ் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடிடிக்கு அவங்க வந்து டேட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நடிக்கவே கூடாது அப்படின்றது வந்து ஒரு நடிகனா எங்கே நடிக்கணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்க வேண்டியது அந்த நடிகனோட உரிமை. அதை நம்ம தடுக்கவே முடியாது. ஆனால் அவங்க ஏற்கனவே சினிமா கமிட்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை விட்டுட்டு இங்கே வரக்கூடாது, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அங்கே கொடுக்கணும் அப்படின்னும் போது அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். அது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டேட்டை வச்சு நாங்கள் எடுத்துப்போம். எப்போ நம்ம வந்து இப்போ சீரியல்னா சீரியல் ஆர்டிஸ்ட்டு, ஓடிடினா ஓடிடி ஆர்டிஸ்ட்டு, ஃபிலிம்னா ஃபிலிம் ஆர்டிஸ்ட்னு நம்ம வந்து பிரிவு பண்ணவே முடியாது. எப்படி அமீன் சொல்கிறாரோ பவுண்ட்ரிஸில் அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு, கலைக்கும் பவுண்ட்ரியே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். அதனால தான். முனிஷ்காந்த் சார், விட மாட்டேங்களாண்ணே? சரி கேள்வி. அதே கொஸ்டின் தான். என்னன்னா வந்து நடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்த பிறகு சில டேட் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லை, அது நான் மேனேஜரை கேட்டு முடிவு பண்ணிடுவேன். என்னென்னா நீங்கள் கேட்குற அளவு எனக்கு தயாரிப்பு நிறுவனமோ அந்த அளவு நான் உள்ளே போனதில்லை. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏவிஎம் பக்கத்தில் வந்து யூனிட் 20 நிற்கும், விரல விட்டு எண்ணிடலாம். இந்த ஓடிடி வெப்சீரிஸ் வந்த பிறகு நான் அதே 4 மணிக்கு தான் போனேன். அவ்வளோ வண்டி நிற்கிது, அவ்வளோ பேருக்கு வேலை இருக்குது, அவ்வளோ பேருக்கு இது இருக்குது. அதனால வந்து இதெல்லாம் பெரியவங்க அவங்களவா பார்த்து சமரசமாக பேசி எல்லா வேலையும் நல்லா நடந்தா சௌரியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நான் மேனேஜர்கிட்ட கேட்டு எது இதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிக்குவேன். நான்